அமுதற்ற உலகு அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு குட் ஈவினிங் கேண்டா நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நான் உங்களோடு அன்புடன் சுதா இக்னிஷியஸ். டொரண்டோவின் தற்போதைய காலநிலை 3°C. இன்று பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி. இந்த மணி நேரத்துக்கு எங்களுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீஸ் இன்க் Ariaran. சரி, இந்த மணி நேரத்துக்கான முக்கியமான அம்சங்களவை என்பதை நாங்கள் விரைவாக பார்த்துக்கொண்டு நிகழ்ச்சிக்குள் தொடர்ந்து செல்லலாம். டாப் ஆஃப் தி ஹவர், ஐநா மனித உரிமை பேரவையில் இலங்கை குறித்த கனடாவின் அறிக்கை. இது சார்ந்து கனேடிய வெளியுறவு அமைச்சர் அந்த அறிக்கையை பேசியுள்ளார். மார்க் கார்னோ அவர் பேசிய அந்த காணொலியை பார்க்க இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து ஆன்டாரியோவின் தடுப்பூசி வழங்கல் திட்டமிடல், இது சார்ந்து ரிட்டையர்ட் ஜெனரல் ஹில்லியர் பேசியிருக்கின்றார். அவர் பேசிய அந்த காணொலியை பார்க்க இருக்கின்றீர்கள். அதனைத் தொடர்ந்து கனேடிய வளம். இன்றைய கனேடிய வளத்தில் இன்றைய கனேடிய குடிவரவு நிலை, அது சார்ந்து பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து எங்களோடு இணைந்து தகவல்களை வழங்கி இருக்கின்றார் ஸ்ரீமதி ரங்கராஜன். அவர் பேசிய அந்த காணொலியை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து கலையரங்கம். இன்றைய கலையரங்கத்தில் ஒரு அழகிய நடனம் உங்களுக்காக காத்திருக்கின்றது. அதை சாக்ஷவி திலீபன் உங்களுக்காக வழங்கி இருக்கின்றார். அதனை பார்க்க இருக்கின்றீர்கள். அதனைத் தொடர்ந்து கனேடிய செய்திகளோடு P.s. நாணய மாற்று வீதம், காலநிலை, இன்னும் பல. இதுதான் குவிக் லைன் அப் இந்த மணி நேரத்துக்கு. நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு அம்சமாக செல்ல இருக்கின்றோம். முதல் அம்சமாக நாங்கள் பார்க்க இருப்பது ஐநா மனித உரிமை பேரவையில் இலங்கை குறித்த கனடாவின் அறிக்கை. இந்த அறிக்கையை வழங்கியவர் கனேடிய வெளியுறவு அமைச்சர் மார்க் கார்னோ. அந்த அறிக்கை சாராம்சம் விரிவாக சொன்னால், பல நாடுகள் இந்த பேண்டமிக்கு காரணமாக வைத்து மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டு வருகின்றன. அதை கண்டிக்கின்றோம். அதில் இலங்கையிலும் மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றன. அந்த குற்றச்சாட்டுகள் UN கவுன்சில்ல அட்ரஸ் பண்ணப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கின்றார் கனேடிய வெளியுறவு அமைச்சர் மார்க் கார்னோ. இப்போது அவர் பேசிய அந்த காணொலியை பார்க்கலாம். Sadly, the pandemic has just been used as a pretext by some governments to undermine the human rights they are entrusted to uphold. This is unacceptable. This Council has a responsibility to continue to closely monitor these situations and engage with people on the ground to have rights respected. Canada is deeply concerned about the deteriorating human rights situation in Sri Lanka, which includes threats to human rights defenders and civil society organizations, suppression of memorialization, forced cremations of religious minorities, and the deterioration of the rule of law. The recent report of the High Commissioner for Human Rights highlights the need for this Council to ensure accountability for crimes committed in Sri Lanka. Canada will continue to support measures that will support accountability, reconciliation, and peace.
நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்ற நேரத்துக்கு எங்களுக்கு ஆலோசனை வழங்குகின்றார் எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீஸ் இன்க் Ariaran. அது கனேடிய வெளியுறவு அமைச்சர் மார்க் கானோ அவர்கள் பேசிய அந்த காணொலி நிச்சயமாக இந்த செயல்பாடுகளுக்கு தாங்கள் தொடர்ந்து தங்கள் கனடா ஆதரவை வழங்கும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது ஆன்டாரியோவில் தடுப்பூசி வழங்கல் திட்டமிடல். இது சார்ந்து ரிட்டையர்ட் ஜெனரல் ஹில்லியர் அவர்கள் பேசியிருக்கின்றார். ஆன்டாரியோ நிச்சயமாக அதாவது ஒரு இடைப்பட்ட காலத்துல வேக்சின் போதாத காரணத்தினால் இந்த வேக்சினேஷன் கொஞ்சம் தாமதமாக இருந்தது. இப்போது பழையபடி மொடர்னாவில இருந்தும் மற்றும் ஃபைசர்ல இருந்தும் வேக்சின் வர இருப்பது காரணமாக இந்த வேக்சினேஷனை மீண்டும் துரிதப்படுத்துகின்ற முயற்சியில் அரசு இறங்கி இருக்கின்றது. அந்த வகையில் என்னென்ன அந்த வேக்சினேஷன் எப்படி இடம்பெற போகின்றது என்ற ஒரு பட்டியலை வழங்கி இருக்கின்றார்கள். 3rd week of March இப்ப phase 1 போய்கொண்டிருக்கு. 3rd week of Marchல இருந்து 80 வயதுக்கும் 80 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்குமான வேக்சினேஷன் வழங்கப்படும். அதன் பின்பு phase 2 ஆரம்பமாகும். ஏப்ரல் 15ல இருந்து 75 வயதுக்கு மேற்பட்டவர்கள், மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள், ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 65 வயதும் 65 வயதுக்கும் மேற்பட்டவர்கள், ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூலைல இருந்து 60 வயதும் மற்றும் 60 வயதுக்கும் மேற்பட்டவர்கள் இவர்களுக்கான வேக்சினேஷன் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போது முதல்ல நாங்கள் ரிக் ஹில்லியர் அவர் பேசிய அந்த காணொலியை பார்த்துக்கொண்டு மேலதிக தகவல்களை பார்த்துக் கொள்ளலாம். Working the healthcare professionals, we're working those in most vulnerable circumstances that I talked about, obviously the long-term care homes. We don't need those people to book appointments. We have a different methodology. We're going to the long-term care homes. In the hospitals and the clinics around Ontario, we're picking up the healthcare professionals, those patient-facing first. I stress that again because that's a significant number. We want to get them that level of protection. It is not till at least the 3rd week of March that we're into a category where we actually need bookings at mass vaccination clinics or in pharmacies or any kind of other clinic. And then we start that with the 80-plus-year-olds on that 3rd week of March. So our aim is to be up and running on the 15th of March. Have the call center and the online booking center working at the same time. In the interim, as I mentioned, also the public health units are reaching out to that population. Some have actually very few in numbers in their public health unit region, and they can reach out to all of them to make sure they know what they have to do to book their appointments. So we actually don't need the online reservation system yet because we simply don't have the vaccines to be able to get into the populations of hundreds, thousands, and millions that actually would need the vaccination reservation. So 15 March will work for us. I would have liked to have had it earlier, quite frankly, that and the customer service desk, but we have it almost ready. We're testing it to make sure that it works, and 15 March works for us to have it up and running. I would just stress again, when it goes live on 15 March, unless you're 80 years old or older, unless you're an agent or a family member acting for somebody who's in that category to get an appointment, stay off the online reservation system, please, and stay off the customer service desk call center. குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த மணி நேரத்துக்கு எங்களுக்கு ஆலோசனை வழங்குகின்றார் எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீஸ் இன்க் Ariaran. அந்த காணொலியை வழங்கியிருந்தார். அந்த காணொலியில் ரிட்டையர்ட் ஜெனரல் ஹில்லியர் அந்த தகவலை வழங்கியிருந்தார். முக்கியமான ஒரு தகவல், இப்போது phase 1 மீண்டும் ஆரம்பிக்க போகின்றது 3rd week of March. 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள். இந்த புக்கிங் சிஸ்டம் மார்ச் மாதம் 15ஆம் தேதி அவைலபிள் ஆகும், வரும் பாவனைக்கு வரும். ஸோ அதுல நீங்கள் உங்களுடைய தகவல்களை பதிவிடலாம் வேக்சினை பெற்றுக்கொள்வதற்கு, அல்லது அவர்களுக்கு இந்த வேக்சினை பெற்றுக்கொள்பவர்களுக்கு யாராவது உதவுவதாக இருந்தால் அவர்களும் அந்த தகவல்களை பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் கிளினிக்ஸ் அல்லது லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸ்ல இருப்பவர்கள் பதிவு செய்ய தேவையில்லை. அங்கு இவர்கள் சென்று அங்குள்ளவர்களுக்கு வேக்சினை வழங்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 80 அல்லது 80 வயதுக்கு மேற்பட்டவர்களை தவிர வேறு யாரும் பதிவுகளை மேற்கொள்ள வேண்டாம் இப்போது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்ததாக நாங்கள் நாளுக்கான கோவிட்டோட தொற்றுக்களுடைய எண்ணிக்கையை பார்த்து கொண்டு நாங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இன்றைய தினம் கனடாவில் 2862 தொற்றுக்கள் பதிவாகியுள்ளன. ஆன்டாரியோவில் 1054 தொற்றுக்கள், குபெக்கில் 806 தொற்றுக்கள், பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 456 தொற்றுக்கள், அல்பர்டாவில் 430 தொற்றுக்கள், சஸ்கச்சுவானில் 56 தொற்றுக்கள், மனிடோபாவில் 45, நியூஃபவுண்ட்லாண்டில் 80, நோவா ஸ்கோஷியாவில் 3,
பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்டில் 2, நியூ பிரன்ஸ்விக்கில் 2 தொற்றுகள் பதிவாகியுள்ளன. இன்றைய நாளுக்கான இறப்புகள் எண்ணிக்கையை பார்த்தோமானால் குபெக்கில் 17 இறப்புகள் பதிவாகியுள்ளன, அல்பர்டாவில் 13, ஆன்டாரியோவில் 9, சஸ்கெச்சுவானில் 3, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 2 தொற்றுகள் 2 இறப்புகள், மணிட்டோபாவில் 1, நியூ ஃபவுண்ட்லாண்டில் 1 என இறப்புகள் பதிவாகியுள்ளன. கனடாவின் மொத்த தொற்றுகள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 8 லட்சத்தை இதுவரைக்கும் தாண்டியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, நாங்கள் பார்க்க இருப்பது ஆன்டாரியோ பிரீமியர் டக்ஃபோர்ட் அவர்கள் பேசிய ஒரு காணொலியை பார்க்க இருக்கின்றோம். நிச்சயமாக பேண்டமிக்கில் பல செக்டர்ஸ் பாதிக்கப்பட்டது. அதுல முக்கியமான ஒன்று வந்து லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸ். அதுல வந்து எழுப்பப்பட்ட கேள்விகள் அல்ல குற்றச்சாட்டுகள் என்று பார்த்தால் போதிய ஸ்டாஃப் இல்லை இந்த வயதானவர்களை பராமரிப்பதற்கு, வயதானவர்களுக்கு போதிய அளவு சரியான சேவை வழங்கப்படவில்லை என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டன, குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டன. சோ அதனால் இப்போது அரசு ஒரு ரிக்ரூட்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது டியூஷன் ஃப்ரீ PSW ட்ரைனிங் ப்ரோக்ராம், பர்சனல் சப்போர்ட் ஒர்க்கர்ஸுக்கான டியூஷன் இல்லாத, அவர்கள் காசு கட்டி படிக்க தேவையில்லை, அவர்களுக்கான இலவசமான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. ஏன்னால் மற்றும் அவர்கள் பர்சனல் சப்போர்ட் ஒர்க்கர்ஸை ஹையர் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அப்போதுதான் அவர்கள் சரியான சேவையை வந்து வயதானவர்களுக்கு வழங்க முடியும். அந்த ப்ரோக்ராம் வந்து இந்த மார்ச் மாதம் அதுக்கான விண்ணப்பங்கள் ஆரம்பிக்கின்றன. ஏப்ரல் மாதத்துல வந்து இந்த ப்ரோக்ராம் ஆரம்பமாகும். இப்போது நாங்கள் இது சார்ந்து பிரீமியர் டக்ஃபோர்ட் அவர்கள் பேசிய அந்த காணொலியை பார்க்கலாம். From the beginning of this pandemic, our government has made it very clear that nothing is more important than the health of our long-term care residents. We have a duty to protect them, and we made a promise to do whatever it takes to improve their conditions and ensure they receive the highest quality care. Part of that commitment is to provide them with the average of 4 hours of care per day. Today, we're taking another step forward, delivering on that commitment. And I am pleased to announce that we're investing $115 million to train 8,200 new personal support workers in our long-term care and home and community care sectors. This is part of our government's long-term care staffing strategy, one of the largest PSW recruitment and training drives ever in this country's history. This represents the biggest increase in PSW training capacity in a generation. Through the Accelerated Personal Support Workers Training Program, we will be offering tuition-free training to 6,000 students. This program will allow them to complete their studies in 6 months instead of 8, getting additional help to the front lines faster. We're rolling up our sleeves with all 24 colleges here in Ontario to get this fully funded program up and running starting in April. We're also offering $2,000 tuition assistance to nearly 2,200 students that are already completing a PSW program at an Ontario public college. These initiatives will lead to historic improvements in the quality of life and care for our seniors. I said we would fix this broken system, and this is how we're going to do it. This is how we correct decades of neglect. During this pandemic, our PSWs have carried a very, very heavy burden, and we can't thank them enough. Our PSWs have had our backs, and with today's announcement, we're showing them that we have their backs as well. And the vaccine rollout to long-term care is absolutely critical and has been very, very successful. We've administered over 167,000 vaccine doses to long-term care and retirement home residents and staff. In fact, every resident and staff person in every one of our long-term care homes who wanted a vaccine has received a vaccine. We're making progress, but we have more work to do in our fight against this terrible virus. And adding this needed capacity to our PSW team is a critical step in our road to recovery.
Thank you, and God bless the people of Ontario. குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த மணி நேரத்துக்கு எங்களுக்கு அனுசரணை வழங்குகிறார் எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீஸ் இங்க் அரியரன். அந்த தகவலை வந்து அதாவது அந்த PSW ப்ரோக்ராம் சார்ந்து பேசியிருந்தார் ஆன்டாரியோ பிரீமியர் டாக் ஃபோர்ட் அவர்கள். 2 விடயங்கள் முக்கியமாக, இது வந்து துரிதப்படுத்தப்பட்ட ட்ரைனிங் ப்ரோக்ராம். வழமையாக 8 மாதங்களுக்கு கம்ப்ளீட் பண்ற ப்ரோக்ராமை நீங்கள் 6 மாதங்களில் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒன்று. 2வது, தற்சமயம் யாராவது இந்த PSW ப்ரோக்ராம்ல என்ரோல் ஆகி இருந்ததா படித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு $2,000 டியூஷன் வந்து டியூஷன் கிராண்ட் வந்து வழங்குகின்றார்கள் அந்த ப்ரோக்ராமை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு. இந்த திட்டத்துல கிட்டத்தட்ட 6,000க்கும் மேற்பட்ட PSW ஒர்க்கர்ஸ் வந்து ஹையர் பண்ணுவதாக, அவர்களுக்கு இந்த இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் வழங்குவதாக தீர்மானித்திருக்கின்றார்கள். சரி, அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது டொரண்டோ மேயர் ஜான் டோரி அவர்கள் பேசிய ஒரு காணொலியை பார்க்க இருக்கின்றோம். நிச்சயமாக இந்த கோவிட் தொற்றுகளுடைய எண்ணிக்கை ஒரு பொது எண்ணிக்கையை வந்து ஓரளவுக்கு, அதாவது ஓவரால் நம்பர் வந்து குறைந்து கொண்டு போனாலும் டொரண்டோவில் சூழல் இன்னும் சீராகவில்லை என்றுதான் ரியாலிட்டி என்பதை வந்து கூறியிருக்கின்றார்கள். குறிப்பாக மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஹெல்த் டாக்டர் ஈலின் டி விலா அவர்கள் அந்த தகவலை வழங்கி இருக்கின்றார். அது வந்து அப்வர்ட் கர்வ்ல தான் போய்கொண்டு இருக்கின்றது என்பதை அவர் சொல்லியிருக்கின்றார். இந்த காரணத்தினால சிட்டி ஆஃப் டொரண்டோ அதிகமாக மக்கள் கூடுகின்ற நிகழ்வுகளை வந்து ரத்து செய்திருக்கின்றார்கள். கனடா டே வரைக்கும், அதாவது ஜூலை 1 வரைக்கும் எந்த விதமான நிகழ்வுகள், அங்கு அதிகமாக மக்கள் கூடுகின்ற நிகழ்வுகள், அவுட்டோர் நிகழ்வுகள் எதுவும் இடம்பெறாது என்று அவர் சொல்லியிருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனால் நார்த் ஈஸ்ட் மியூசிக் ஃபெஸ்டிவலா இருக்கட்டும், ப்ரைட் பரேடா இருக்கட்டும், ஜூனோ அவார்ட்ஸ், டொரண்டோ மாரத்தான், இப்படியான நிகழ்வுகளை சொல்லலாம். இப்போது நாங்கள் முதலில் டொரண்டோ மேயர் ஜான் டோரி அவர்கள் இது சார்ந்து பேசிய தகவல்களை கேட்டுக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு செல்லலாம். But despite all of this optimism, we know that COVID-19 will remain a threat to people in the coming months, and that even if public health measures start to loosen, they won't loosen to the point where we can once again have the major events in the city that we all treasure, at least not as we know them. Unfortunately, this means that we won't be able to come together in person for a while longer to celebrate some of the festivals and parades that our city cherishes the most and that cause many, many people to come and visit our city. To keep fighting the spread of COVID-19, the city is extending the cancellation of in-person, city-led and city-permitted outdoor major events from March 31st to July 1st, including in-person Canada Day parades, festivals, and events. Today's announcement, and I know this comes as very disappointing news to people, and it's no more pleasant to deliver it than it is to receive it, but today's announcement includes festivals and other large in-person gatherings held at outdoor sites managed by the city or other public locations, such as on roads or our parks or in our civic squares. Based on conversations with organizers, the vast majority of these major events will continue virtually in some way and are well advanced in planning for that outcome, namely to switch to a virtual event. Some of them had already taken the step themselves of indicating they would move to virtual and cancel the in-person event. But this list of those seemingly going virtual includes the Toronto Marathon, Half Marathon, 5K, 10K and Relay, the Sporting Life 10K, Canadian Music Week, the Juno Awards, the Ride for Heart, the North by Northeast Music Festival, the Enbridge Ride to Conquer Cancer, Indigenous Arts Festival, the Toronto International Dragon Boat Race Festival, the Pride Parade, the Trans March, and the Dyke March. I want to thank all of these organizations for understanding the need to avoid large gatherings in the coming months. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை அனுபவம் தேர்ச்சி பெற்ற கணக்காளர் Ariaran MP Accounting and Finance Services Corporate Tax Personal Tax Planning Accounting Financial Statements Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் Ariaran Chartered Professional Accountant Scarboroughவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம்.
குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த மணி நேரத்துக்கு எங்களுக்கு அனுசரணை வழங்குகின்றார் எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீஸ் இன்க் அரியரன். நாங்கள் அடுத்ததாக கனேடிய வளத்துக்குள் செல்ல போகின்றோம். அதற்கு முன்பு டொரண்டோ மேயர் ஜான் டோரி அவர்கள் பேசிய ஒரு விடயத்தை பற்றி சொல்ல வேண்டும். இந்த கேதரிங் என்பது ரத்து செய்யப்படுகின்றது. அது குறிப்பாக தமிழ் சமூகத்தை பொறுத்தவரையில இந்த கோடை காலத்துல வந்து பல நடக்கும் ஊற்றங்க நிகழ்வுகள்ல இருந்து ஒன்று கூடல்ல இருந்து கோயில் நிகழ்வுகள்ல இருந்து கலை கலாச்சார நிகழ்வுகள் என்று பல நடக்கும். எனவே அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நிகழ்வுகளை ஒழுங்கு செய்வதற்கு முன்பு இந்த விதிமுறைகளை நன்கு அறிந்து கொண்டு ஒழுங்குகளை நீங்கள் இந்த நிகழ்வுகளை வந்து ஒழுங்கு செய்வது சிறந்ததாக இருக்கும். சரி, நாங்கள் அடுத்ததாக கனேடிய வளத்துக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய கனேடிய வளத்தில் இன்றைய கனேடிய குடிவரவு நிலைமை பற்றி எங்களோடு பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து இணைந்து பேசுகின்றார் ஸ்ரீமதி ரங்கராஜன். அவர் எக்ஸ்பர்டீஸ் இமிகிரேஷன் கனடா நிறுவனத்தை நடாத்துகின்றார். இந்த இமிகிரேஷன் வந்து பல நாடுகளிலையும் இந்த இமிகிரேஷன் பாதிக்கப்பட்டுள்ளது. இப்போது கனடாவில் இந்த கோவிட் காலத்தில் இந்த இமிகிரேஷன் ப்ராசஸின் நிலைப்பாடு என்ன என்ற தகவல்களை அவர் எங்களுக்காக வழங்கி இருக்கின்றார். இப்போது அவர் பேசிய அந்த காணொலியை பார்க்கலாம். குட் ஈவினிங் கனடா நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. குட் ஈவினிங் கனடாவிலே கடந்த காலங்களில் இந்த கோவிட் நோய் தொற்று காலப்பகுதியில் பல விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேசியிருக்கின்றோம். ரியல் எஸ்டேட், மோர்ட்கேஜ், இன்சூரன்ஸ், மென்டல் ஹெல்த், இப்படி பலவிதமான விவரங்களை நாங்கள் பகிர்ந்து வந்திருக்கின்றோம். இதில் முக்கியமாக பலரும் கேட்கின்ற ஒரு கேள்வி, இமிகிரேஷன் சம்பந்தமாக பல கேள்விகள் எங்களுக்கு ஃபேஸ்புக் வாயிலாகவும் யூடியூப் வாயிலாகவும் பலர் கேட்டு வண்ணம் இருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்று அதுக்கான ஒரு பதில் கிடைத்திருக்கிறது. ஒருவரை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். அவர் வான்கூவரில் இருந்து பிசியில் இருந்து இணைந்து கொள்கின்றார். எக்ஸ்பர்டீஸ் இமிகிரேஷன் கனடாவில் இருந்து ஸ்ரீமதி ரங்கராஜன் அவர்களை இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்க போகின்றோம். வணக்கம் ஸ்ரீமதி ரங்கராஜன் அவர்களே. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஆமாம், நலமாக இருக்கிறோம். உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இனி வருகின்ற காலங்களில் இமிகிரேஷன் தொடர்பான பல தகவல்களை உங்கள் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில் நிச்சயமாக பலருக்கும் ஒரு தகவல்களை அறிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் உங்கள் மூலமாக. அந்த வகையில் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த இமிகிரேஷன் என்றாலே பல கேள்விகள் பலருக்கும் இருக்கின்றன. அவர்களுடைய வேலை தொடர்பான கேள்விகள் இருக்கின்றன, அவர்களுடைய ஸ்பான்சர்ஷிப் தொடர்பான, அது அப்பா அம்மாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அது தொடர்பான கேள்விகள் இருக்கின்றன. புதிதாக மாணவர்கள் உயர்கல்வியை தொடர்கின்ற வகையிலே அவர்கள் எப்படி இங்கே வர முடியும், இப்படி பல துறைகள் இருக்கின்றன, பல விடயங்கள் அதில் இருக்கின்றன. ஆகவே நாங்கள் எல்லாவற்றையும் ஒரே நிகழ்ச்சியில் பேச முடியாது. இருந்தாலும் இன்று ஒரு விடயத்தை மட்டும் உங்களிடம் அறிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த கோவிட் பேண்டமிக் காலத்திலே இமிகிரேஷன் விடயங்கள் எவ்வாறு இயங்குகின்றன? அதாவது நான் கேட்பது என்னவென்றால், வழமை போல கடந்த காலங்களில் இயங்குவது போல எல்லாமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா? தற்பொழுது இதனுடைய நிலைப்பாடு என்ன? உண்மை சொல்லணும்னா இந்த கோவிட்னால டிராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், உலகளாவிய லெவலில் டிராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை மையப்படுத்தி பார்க்கும்போது கெனடியன் இமிகிரேஷன் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கு. யாருக்கு அதிகமான பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா கனடாக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு, அவுட் சைட் கனடா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா விசிட்டர் வீசாஸ், நிறைய விசிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விசிட்டர் வீசா வச்சிருப்பாங்க, இருந்தாலுமே அவங்களுக்கு இந்த டிராவல் எக்ஸம்ஷன்ல வரமாட்டாங்க. அதனால அவங்களால டிராவல் பண்ண முடியாது. ஸோ அவங்க இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் காலகட்டங்களில் டிராவல் பண்ண முடியாது. டிராவல் எக்ஸம்ஷன் இருக்கிறவங்க டிராவல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், இமீடியட் ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு சொல்கிற அம்மா, அப்பா, மனைவி, குழந்தைகள், தாத்தா, பாட்டி, இவங்கெல்லாம் மட்டும் டிராவல் பண்ண முடியும். அதே மாதிரி இது வந்து வீசா வச்சிருக்கிறவங்களுக்கு. இப்போ வீசா இல்லை, இப்போ நான் வந்து ப்ராசஸிங்க்கு போட்டிருக்கேன். இப்போ நிறைய பேர் வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் விசிட்டர் வீசா அப்ளிகேஷன் போட்டோம் ஸ்ரீமதி, ஆனால் ஒன்றுமே நடக்கல, என்ன நடக்குது, ப்ராசஸிங் டைம் என்ன அப்படின்னு சொல்ல. ஒன்றுமே கெஸ்ஸே பண்ண முடியல சார். இப்போ ப்ராசஸிங் டைம் எதுவுமே கெஸ் பண்ண முடியல. ஏன்னா அவங்க வந்து இப்போ விசிட்டர் வீசா மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் அப்படியே ஹால்ட் ஆகி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி தான் இருக்குது, எதுவுமே ப்ராசஸே ஆகலை. நிறைய பேர் வந்து பயோமெட்ரிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணாம வேற வச்சிருக்காங்க. அது எதனால அப்படின்னு சொன்னா, அவுட் சைட் கனடா நிறைய விஎஃப்எஸ் சென்டர்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு.
அப்படியே சில கண்ட்ரீஸ்ல ஓப்பன் ஆகியிருந்தாலும் அவங்க வந்து வெரி லிமிட்டட் சர்வீசஸ் தான் ப்ரொவைட் பண்றாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்தியால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபேமிலி கிளாஸ் அப்ளிகேஷன், ஸ்டடி பெர்மிட் ஹோல்டர்ஸ், இவங்களுக்கு இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் வந்து இது கொடுத்துருக்காங்க, பயோமெட்ரிக்ஸ் அப்பாயின்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் இமிகிரேஷன் லைக் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி அப்ளிகேஷன் இருக்கிறவங்களுக்கோ அந்த அப்ளிகன்ஸ்க்கோ, இல்லை விசிட்டர் விசாஸ் அப்ளை பண்ணிட்டு அந்த அப்ளிகன்ஸ்க்கோ அவங்க என்ன கொடுக்கல அப்படின்னா பயோமெட்ரிக்ஸ் அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கல. அப்பாயின்மெண்ட் கொடுக்கலன்னா பயோமெட்ரிக்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அண்ட் பயோமெட்ரிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணலன்னா த அப்ளிகேஷன் இஸ் நாட் கம்ப்ளீட். ஸோ ப்ராசஸிங்கே எடுக்க மாட்டாங்க. சரிங்களா? இப்போ இதுல வந்து இப்ப நீங்க சொல்ற விடயங்கள் வந்து ஒருவர் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தால், அப்ளிகேஷன் கொடுத்திருந்தால், அவருடைய ஸ்டேட்டஸ் வந்து, அதாவது ஸ்டேட்டஸ் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது தொலைபேசியிலோ அல்லது இமெயில் மூலமாக அனுப்பினால் அவர்கள் அதை தெரியப்படுத்துவார்களா, என்ன நிலைமையில் இருக்கிறது என்று? இப்போ தொலைபேசியில நீங்க சொல்றீங்க ஃபர்ஸ்ட் கால் சென்டர் கால் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இன் கனடாக்குள்ள ப்ராசஸ் ஆனாதான் அவங்களால வந்து உங்களுக்கு அது என்ன நடக்குது அப்படிங்கறதோட தகவலை கொடுக்க முடியும். அப்படி அது கனடாக்கு வெளியே ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. இப்ப இந்தியா, இப்ப நம்ம விசிட்டர் விசா இப்ப நம்ம அனுப்பணும் அப்படின்னு சொன்னா இப்ப எந்த கண்ட்ரியோ உங்களோட கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் என்னவோ இல்ல கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் என்னவோ அதுலதான் ப்ராசஸ் ஆகும். இப்ப நீங்க இந்தியாலன்னு போட்டா இந்தியால தான் ப்ராசஸ் ஆகும் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி இருக்குது. அவங்க கிட்ட இருக்கவே இருக்காது, முதல்ல தகவலே இருக்காது. அவங்க சொல்லுவாங்க ஆமா இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அதுக்கு மேல என்ன ப்ராசஸிங் தெரியாது. ஸோ இந்தியால இருக்கிற கால் சென்டர் ஏதாவது கான்டாக்ட் பண்ண முடியுமா? ஒன்னும் கான்டாக்ட் பண்ண முடியாது. ஸோ அது கான்டாக்ட் பண்ற சரியான முறை கிடையாது. ஸோ இப்போ விசிட்டர் விசா அவுட் சைட் கனடா என்ன அப்ளிகேஷன் நீங்க போட்டாலும் அதை நீங்க இங்க கால் சென்டர் மூலமா கான்டாக்ட் பண்றது சரியான மெத்தட் கிடையாது. சரியான மெத்தட் என்னன்னா வெப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, அது மூலமா அவங்களுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். பட் அதுவுமே வந்து அவங்க நீங்க ப்ராசஸிங் டைம்லாம் கேட்டா வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க, ஐஆர்சிசி ரிப்ளையே பண்ணாது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஆமாப்பா விசிட்டர் விசா வைத்திருக்கிறவங்க சிலர் வந்து இதற்கு தகுதி உடையவர்கள் சொன்னீர்கள். அந்த வகையில் அவர்கள் வருகின்ற பொழுது நான் ஏன் கேட்கிறேன் என்றால், இப்பொழுது கனடாவை பொறுத்தவரையில் 4 விமான நிலையங்கள், அதாவது 4 ஏர்போர்ட்ஸ் தான் தற்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிறது இன்டர்நேஷனல் டிராவலர்ஸை பொறுத்தவரையில். அந்த வகையில் அவர்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு எவ்வாறு யாருக்கு அனுமதி வழங்கப்படுகிறது? அவர்கள் வருகின்ற பொழுது இந்த கோவிட் எல்லா நடைமுறையும் அவர்களுக்கும் இருக்குமா? நான் கேட்கிறது என்னன்னா, இந்த 14 நாள் ஏர்போர்ட்ல தங்கி இருக்கிறது அல்லது இந்தியால இருந்து வர்றேன்டா அங்க உள்ள நடைமுறை அதெல்லாமே அப்படியே இருக்கிறதா? ஓகே, இதுல 2 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு சார். இப்போ விசிட்டர் விசா ஆல்ரெடி வச்சிருக்காங்க நீங்க சொல்றீங்க, டிராவல் பண்ணும்போது என்னென்னலாம் அவங்க கொண்டு வரணும் அப்படின்னு பாக்குறது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொன்னு வந்து இந்த கோவிடுக்காக வந்து குவாரண்டைன் பண்றதுங்கிறது இன்னொரு ஆஸ்பெக்ட். சரிங்களா? ஸோ இப்போ குவாரண்டைன்ங்கிறதுக்கு வந்து அந்த செகண்ட் ஆஸ்பெக்ட்க்கு வந்து அரைவ் கேன்னு ஒரு ஆப் ஒன்று கொடுத்துருக்காங்க அவங்க. அந்த அரைவ் கேன்ல போயிட்டு நீங்க வந்து போட்டாலே வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டு நீங்க என்ன விசா ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் கொடுத்தீங்கனாலே அது வந்து கிளியரா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருது, என்னென்ன டாக்குமெண்ட் நீங்க கேரி பண்ணணும், நீங்க குவாரண்டைன் பண்றதா இருந்தா வந்து எத்தனை நாள் குவாரண்டைன் பண்ணணும், எங்க குவாரண்டைன் பண்ணணும், இன்கேஸ் உங்களுடைய டெஸ்ட் பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர், அதே நெகட்டிவா இருந்துச்சு, ஏன்னா இப்போ நீங்க இங்க உள்ள வந்தோன்னா ஒரு டெஸ்ட் எடுக்கணும் இல்லையா, கோவிட் டெஸ்ட் எடுக்கணும் இல்லையா, இப்ப இருக்க கரண்ட் ரெகுலேஷன் பிரகாரம். அப்படி எடுக்கச்சே அது நெகட்டிவா இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஃபர்தர் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரைவ் கேன் ஆப். ஸோ ஸ்ட்ராங்கா வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, யாரெல்லாம் டிராவல் பண்ண போறாங்களோ அவங்க அந்த அரைவ் கேன் ஆப்பை யூஸ் பண்ணியே தான் தீரணும். அவங்க இதை யூஸ் பண்ணாதான் அவங்களுக்கு கரெக்டான பதில் கிடைக்கும். சரி, இப்போ வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சொன்ன இந்த இமீடியட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் பெர்மனன்ட் ரெசிடென்ட் கெனடியன் சிட்டிசன், அவங்களுடைய ரிலேஷன்ஷிப், ப்ரூஃப் ஆஃப் ரிலேஷன்ஷிப். இப்போ இங்க இருக்கிற ஆள்கார் வந்து பெர்மனன்ட் ரெசிடென்டா இருந்தாருன்னா, ஒரு பையனா இருந்தாருன்னா அவங்க அம்மா வராங்க அப்படின்னு சொன்னா பர்த் சர்டிபிகேட், ஒய்ஃப் வராங்கன்னு சொன்னா மேரேஜ் சர்டிபிகேட், பிள்ளைங்க வராங்கன்னு சொன்னா குழந்தைங்களோட பர்த் சர்டிபிகேட். ஸோ இந்த மாதிரி ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட் பிளஸ் அவங்க விசா பிளஸ் அவங்களோட குவாரண்டைன் பிளான் என்னென்னவோ இது எல்லாமே வந்து கிளியரா கேரி பண்ணிட்டு வரணும். இதுல இன்னும் ஒரு கேள்வி, அதாவது இப்பொழுது தற்சமயம் கனடாவில் இருப்பவர்கள் இப்பொழுது என்னுடைய மனைவியையோ அல்லது என்னுடைய அப்பா அம்மாவையோ இலங்கை இந்தியாவில் இருந்து அழைப்பதாக இருந்தால் அவர்கள் ஸ்டில் அப்ளை பண்ணலாமா, விண்ணப்பிக்கலாமா, அல்லது அதை பற்றி சொல்வீர்களா?
கண்டிப்பா அப்ளை பண்ணலாம் சார். நீங்க அப்ளை பண்ணுங்கன்னு தான் நானும் சொல்லுவேன். ஆனா வந்து இமீடியட்டா எந்த ரிசல்ட்டையும் எதிர்பார்க்காதீங்க. 10 நாள்லயோ இல்ல 1 மாசத்துக்குள்ளேயோ வந்து எனக்கு அப்ரூவல் வந்துரும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. ஸோ ஸ்டெப் 1 என்னன்னா அப்ளை பண்ணுங்க. ஸ்டெப் 2 பயோமெட்ரிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணல உங்களுடைய நாடுகள்ல இப்ப ஸ்ரீலங்கால ஓப்பன் ஆயிருக்கு பயோமெட்ரிக்ஸ். இந்தியால ஓப்பன் ஆயிருக்கான்னு பாருங்க. இல்லாட்டி பக்கத்துல இருக்க நேபாள், துபாய் அந்த மாதிரி நாடுகளுக்கு சென்று யூ கேன் கம்ப்ளீட் த பயோமெட்ரிக்ஸ். கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸிங்க்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே நீங்கள் சொல்வதை பார்த்தால் யாருமே விண்ணப்பிக்கலாம். ஆனால் அந்த காலம், அதாவது 6 மாதத்தில் வருவது, 1 வருடத்தில் வருவது என்பதை இப்பொழுது எதிர்பார்க்காதீர்கள். அது கூடிய விரைவில் சரி வரும் என்று சொல்லுகிறீர்கள். இதை தவிர வேறு என்னென்ன மாற்றங்கள் அல்லது என்னென்ன விடயங்கள் நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள்? இப்போ ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த கோவிட் வந்து நாணயத்தோட 2 பகுதி மாதிரி. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சில நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் யாருக்கெல்லாம்னா கனடாக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ், கனடாக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸ் கொடுத்துருக்குது. எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ 2 வீக்ஸ் பிஃபோர் ஒரு இன்விடேஷன் கொடுத்திருந்தாங்க, எக்ஸ்பிரஸ் என்ட்ரி இன்விடேஷன். 27,000 அப்ளிகேஷன், பிக் தமாகா. 27,000 அப்ளிகேஷன், கட் ஆஃப் லோவஸ்ட் கட் ஆஃப் ஸ்கோர் 75 பாயிண்ட். பாத்தீங்கன்னா இப்ப 99% யாரெல்லாம் கெனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ்ல இங்க 1 இயர் கெனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்களோ எல்லாருக்குமே இன்விடேஷன் வந்திருக்கும். ஸோ இது வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு. சரி, இப்ப இன்னொரு பெரிய பிளஸ் ப்ரோக்ராம், இன்னொரு பெரிய பிளஸ் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, லாஸ்ட் மந்த் எண்ட் ஆஃப் லாஸ்ட் மந்த் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா 18 months ஆஃப் ஓப்பன் ஒர்க் பர்மிட் கொடுக்குறோம். யாருக்கெல்லாம் ரீசன்ட் டைம் காலகட்டங்கள்ல வந்து ஸ்டூடெண்டா இருந்து ஒர்க் பர்மிட்ல இருக்கிறவங்களுக்கு யாருக்கெல்லாம் ஒர்க் பர்மிட் எக்ஸ்பயர் ஆக போதோ அவங்களுக்கு எல்லாம் 18 months ஆஃப் ஓப்பன் ஒர்க் பர்மிட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ரொம்ப ரொம்ப நாமினலான கிரைட்டீரியா தான். ஸோ பல ஆயிரக்கணக்கான சில லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதனால பலன் அடைவாங்க. ஸோ இது வந்து கோவிட்னால ஏற்படுற பெரிய பாசிட்டிவ் இம்பாக்ட். ஆகவே இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த கோவிட் காலத்திலே தற்போது இமிகிரேஷன் நிலைமைகள் எவ்வாறு செயல்படுகிறது, என்னென்ன காலதாமதங்கள் நிலவுகின்றன என்பது தொடர்பாக ஸ்ரீமதி ரங்கராஜன் அவர்கள் மூலமாக பெற்றுக்கொண்டோம். மேலதிக விவரங்கள் உங்களுக்கு தேவையாக இருந்தால் நேரடியாக நீங்கள் ஸ்ரீமதி ரங்கராஜன் அவர்களை தொடர்பு கொண்டு அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி உங்களுடைய நேரத்துக்கு. நாங்கள் அடுத்த வாரம் மற்றும் ஒரு தலைப்பிலே பேசுவோம். நன்றி. கண்டிப்பா சார். தேங்க்யூ. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த மணி நேரத்துக்கு எங்களுக்கு ஆன்சர் வழங்குகின்றார் MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீஸ் இன்க் அரியரன். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்பரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி இலங்கை 165 இலங்கை ரூபா, இந்தியா 58 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.80 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.66 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.72 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.57 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.00 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.05 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்பரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த மணி நேரத்துக்கு எங்களுக்கு ஆன்சர் வழங்குகின்றார் MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீஸ் இன்க் அரியரன். இந்த கனேடிய அதாவது நாணய மாற்று வீதம் வந்து இலங்கை மற்றும் இந்தியாவுக்கான ரேட் மீண்டும் அதிகரித்துள்ளது. இலங்கைக்கு வந்து 165, இந்தியாவுக்கு 58.
நீங்கள் பணம் அனுப்ப வேண்டும் என்றால், அதாவது ஈஸ்ட் சைட் ஸ்காப்ரோ பகுதியில் இருந்தீர்கள் என்றால் சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட் மூலம் நீங்கள் பணத்தை அனுப்ப முடியும். அங்கு சென்று நீங்கள் பணத்தை அனுப்ப முடியும். வெஸ்ட் பகுதியில் இருந்தீர்கள் என்றால் கொலம்பியா வீடியோக்கு சென்று நீங்கள் வந்து பணத்தை அனுப்ப முடியும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கலையரங்கம். இன்றைய கலையரங்கத்தில் மற்றொரு கனேடிய கலைஞருடைய படைப்பு நடனம் இடம்பெற இருக்கின்றது. சாக்ஷவி திலீபன் இந்த நடனத்தை உங்களுக்காக வழங்குகின்றார். அவருடைய தாயாரும் ஒரு நடன ஆசிரியை சுதர்ஷினி திலீபன், அவருடைய மாணவியும் மகளும் தான் சாக்ஷவி திலீபன். ஸ்கிருதி ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் இதை சுதர்ஷினி திலீபன் அவர்கள் நடாத்தி வருகின்றார். இப்போது சாக்ஷவி வழங்குகின்ற அந்த நடனம் जगज्जननी सुखपाणि कल्याणि 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 जगज्जननी सुखस्वरूपिणी सुखस्वरूपिणी मधुरवाणी सुखस्वरूपिणी मधुरवाणी सुखस्वरूपिणी मधुरवाणी सुखस्वरूपिणी मधुरवाणी सुखनादर्मनं महिषु मीनाक्षी सुखनादर्मनं महिषु मीनाक्षी सुखनादर्मनं महिषु मीनाक्षी सुखनादर्मनं महिषु मीनाक्षी जगज्जननी सुखपाणि कल्याणि जगज्जननी पांड्यकुमारी भवानी पांड्यकुमारी भवानी अम्बा शिव पंचमी परमेश्वरी पांड्यकुमारी भवानी अम्बा शिव पंचमी परमेश्वरी வேண்டுவரம் தர இன்னும் மனமில்லையோ வேண்டுவரம் தர இன்னும் மனமில்லையோ வேண்டும் வரம் தர
தர இன்னும் மனமில்லையோ வேத வேதாந்த நாதஸ்வரூபிணி வேத வேதாந்த நாதஸ்வரூபிணி வேத வேதாந்த நாதஸ்வரூபிணி வேத வேதாந்த நாதஸ்வரூபிணி ஜகஜனனி சுகபாணி கல்யாணி ஜகஜனனி சுகபாணி கல்யாணி ஜகஜனனி குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த மணி நேரத்துக்கு எங்களுக்கு அனுசரணை வழங்குகின்றார் எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீஸ் இன்க் அரியரன். நன்றி சாக்ஷவி திலீபன் அவர்களுக்கு, அந்த அழகிய நடனத்துக்கு. தொடர்ந்து கனேடிய கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். அடுத்ததாக கனேடிய செய்திகளோடு P.s. சுதாகரன். வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை. எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீஸ் இங் அரியரன் ஆதரவில் goodevningcanada.com தேசியநேஷம்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். இலங்கையில் மனித உரிமை நிலைமை சீர்குலைந்து செல்வதையிட்டு கனடா ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளதாக கனேடிய வெளியுறவு அமைச்சர் மார்க் கார்னோ தெரிவித்திருக்கின்றார். இன்று அதிகாலை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 46வது கூட்டத்தொடரில் உரையாற்றிய போது அமைச்சர் மார்க் கார்னோ இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இலங்கையில் மனித உரிமை பாதுகாவலர்களும் குடிசார் சமூக அமைப்புகளும் அச்சுறுத்தப்படுவது, நினைவு கூர்தல் ஒடுக்கப்படுவது, சிறுபான்மையினரின் உடல்கள் பலவந்தமாக தகனம் செய்யப்படுவது, சட்டத்தின் ஆட்சி சீர்குலைந்து செல்வது ஆகியவற்றை உள்ளடக்கிய மனித உரிமை நிலைமை சீர்குலைந்து செல்வதையிட்டு கனடா ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளதாக அவர் கூறினார். இலங்கையில் புரியப்பட்ட குற்றங்களுக்கு பொறுப்பு கூறப்படுவதை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அமைப்பு உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தை மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகள் உயர் ஆணையாளர் அண்மையில் வெளியிட்ட அறிக்கை சுட்டிக்காட்டுவதாகவும் அமைச்சர் கார்னோ தெரிவித்தார். இதேவேளை பொறுப்புக்கூறல், மீளிணக்கம், அமைதி ஆகியவற்றுக்கு ஆதரவான நடவடிக்கைகளுக்கு கனடா தொடர்ந்து ஆதரவளிக்கும் எனவும் கனேடிய வெளியுறவு அமைச்சர் மார்க் கார்னோ இன்றைய தனது உரையில் இலங்கை குறித்து தெரிவித்திருக்கின்றார். மார்ச் மாதம் மொடர்னா 1.3 மில்லியன் கோவிட் தடுப்பூசிகளை கனடாவுக்கு அனுப்பி வைக்கும் என்று கனேடிய பிரதமர் தெரிவித்திருக்கின்றார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் கேள்வி நேரத்தின் போது பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். இதன் மூலம் மார்ச் மாத இறுதிக்குள் 2 மில்லியன் தடுப்பூசிகளை வழங்குவதற்கான ஒப்பந்தத்தை மொடர்னா நிறைவேற்றும் என்றும் பிரதமர் உறுதிப்படுத்தினார். இவற்றில் 4,60,000 தடுப்பூசிகள் மார்ச் 8ஆம் தேதி ஆரம்பமாகும் வாரத்திலும் 8,40,000 தடுப்பூசிகள் மார்ச் 22ஆம் தேதி ஆரம்பமாகும் வாரத்திலும் கனடாவை வந்தடையும் என்று பிரதமர் கூறினார். ஏற்கனவே 5,18,000 தடுப்பூசிகள் கனேடியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. மேலும் 1,68,000 தடுப்பூசிகள் இந்த வாரம் கனடாவை வந்தடைய உள்ளன. இதேவேளை மார்ச் மாத இறுதிக்குள் ஃபைசர் 4 மில்லியன் தடுப்பூசிகளை கனடாவுக்கு அனுப்பி வைக்கும் எனவும் ஏற்கனவே உறுதிப்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஒன்டாரியோவில் கோவிட் தடுப்பூசிகளை பெறுவதற்கான முற்பதிவுகள் மார்ச் மாதம் 15ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளன. ஒன்டாரியோவின் தடுப்பூசி வழங்கல் திட்டத்தின் மேலதிக விவரங்கள் இன்று வெளியாகியது. மாகாணத்தின் நோய் தடுப்பு பணிக்குழுவின் தலைவர் ஹில்லியர் இன்று இந்த விவரங்களை அறிவித்திருக்கின்றார். அடுத்த மாதம் தடுப்பூசிகளை பெறுவதற்கான முற்பதிவுகள் ஆரம்பமானாலும் பலரும் தடுப்பூசிகளுக்கான முற்பதிவை பெறுவதற்கு சில மாதங்களாவது எடுக்கும் என்று கூறப்படுகிறது. முதலில் 80க்கும் அதிகமான வயதில் உள்ளவர்கள் தடுப்பூசிகளை பெறுவதற்கு முற்பதிவுகளை மேற்கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 15ஆம் தேதி 75 வயதுக்கு மேற்பட்டவர்கள் முற்பதிவு செய்ய முடியும் எனவும், மே மாதம் 1ஆம் தேதி முதல் 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் முற்பதிவு செய்ய முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அல்பர்டாவிலும் கியூபெக்கிலும் பொதுமக்கள் இந்த வாரம் முதல் தடுப்பூசிகளுக்கான முற்பதிவுகளை பெற ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் கோவிட் தொற்றிலிருந்து சுகமடைந்தவர்களின் எண்ணிக்கை இன்றுடன் 8 லட்சத்தை தாண்டியுள்ளது.
கனடாவில் இன்று மொத்தம் 2862 புதிய தொற்றுகள் பதிவாகியுள்ளன. ஒன்டாரியோவில் 1054, கியூபெக்கில் 806, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 456, அல்பர்டாவில் 430, சஸ்கெச்வானில் 56, மனிடோபாவில் 45, நியூஃபவுண்ட்லாந்து மற்றும் லெபடோரில் 8, நோவஸ்கோஷியாவில் 3, பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்டில் 2, நியூ பிரன்ஸ்விக்கில் 2 என இன்றைய தொற்றுகள் பதிவாகியுள்ளன. கியூபெக்கில் 17, அல்பர்டாவில் 13, ஒன்டாரியோவில் 9, சஸ்கெச்வானில் 3, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 2, மனிடோபாவில் 1, நியூஃபவுண்ட்லாந்து மற்றும் லெபடோரில் 1 என இன்றைய மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இன்றுடன் கனடாவில் 8,55,126 தொற்றுகளும் 21,807 மரணங்களும் அறிவிக்கப்பட்டதுடன் 8,02,926 பேர் சுகமடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டொரண்டோ P.s.ச சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக கனடாவுக்கு வரும் பயணிகளில் சிலர் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறுவதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. பல சர்வதேச பயணிகள் 3 நாள் விடுதியில் தனிமைப்படுத்த கோரும் புதிய விதிக்கு இணங்க மறுத்து வருவதாக இன்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த வாரம் நடைமுறைக்கு வந்த கோவிட் தனிமைப்படுத்தல் விதிகளை பின்பற்ற மறுத்தவர்களுக்கு ஒன்டாரியோவின் விதிமுறைகளின் கீழ் $880 அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் பீல் பிராந்திய காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். தனிமைப்படுத்தல் விதிகளை மீறியதற்காக எவரையும் தடுத்து வைக்க மாட்டோம் எனவும் காவல்துறை கூறியிருக்கிறது. கிரிமினல் குற்றம் போன்ற மோசமான சூழ்நிலைகள் இல்லாவிட்டால் ஹோட்டல் தனிமைப்படுத்தப்பட்ட விதியை மீறியதற்காக அவர்கள் யாரையும் தடுத்து வைக்க மாட்டார்கள் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். தனிமைப்படுத்தல் சட்டத்தின் கீழ் பயணிகளுக்கு அபராதம் விதிக்கும் பொறுப்பு கனடாவின் பொது சுகாதார நிறுவனத்தை சார்ந்தது என்றும் பீல் பிராந்திய காவல்துறை மேலும் தெரிவித்திருக்கிறது. அதிகரித்து வரும் கோவிட் தொற்று காரணமாக நுணவூட் பிராந்தியத்தின் ஆரியாட் சமூகம் அவசரகால நிலையை அறிவித்திருக்கிறது. சுமார் 2800 பேரை மாத்திரம் கொண்ட இந்த சமூகத்தில் தற்போது 27 தொற்றுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 307 மொத்த தொற்றுகளுடன் ஆரியாட் சமூகம் முன்னர் நுணவூட் பிராந்தியத்தின் மிகப்பெரிய கோவிட் பரவல் கொண்ட இடமாக அடையாளம் காணப்பட்டது. இன்று முதல் ஆரியாட் சமூகம் இரவு 10 மணி முதல் காலை 6 மணி வரை ஊரடங்கு உத்தரவின் கீழ் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஊரடங்கு உத்தரவின் அமலாக்கத்திற்காக 4 கூடுதல் அதிகாரிகள் பணியமர்த்தப்பட்டுள்ளார்கள். ஊரடங்கு உத்தரவை மீறுபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படலாம் என்று ஆரியாட் நகர முதல்வர் தெரிவித்திருக்கின்றார். MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் அரியரன் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை வியாழக்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம். We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. இதுவரையில் குட் ஈவினிங் ஹேண்ட் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். இந்த மணி நேரத்துக்கு எங்களுக்கு ஆலோசனை வழங்கியவர் MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீஸ் இன்க் அரியரன். இதோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நாளுக்கான குட் ஈவினிங் ஹேண்ட் நிகழ்ச்சி. நாளை மறுபடியும் உங்களை சந்திக்க இருக்கின்றோம். மற்றும் ஒரு குட் ஈவினிங் கேண்டா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இப்போது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது அன்புடன் சுதாஷி. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை.
டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 6 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0 கீழே 3 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 15 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 0 கீழே 4 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 14 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 4 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை.